ஹலோ காய்ஸ், காலையில் எங்கள் வீட்டில் டீ காஃபிக்கு பதில் ராகி மால்ட் தான் பண்ணியிருக்கோம். அது பண்ணுறதுக்கு எப்படின்றது பார்க்கலாம். 3 ஸ்பூன் ராகி மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா கொதிக்க வைக்கிறோம். அது கொஞ்சம் கெட்டித்தன்மை மாறும் இல்லையா, கலர் மாதிரி கெட்டியாக வரும் பொழுது அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். கலர் மாறி வருது. கலர் நல்லா மாறி வரும்பொழுது கொஞ்சம் திக்னஸ் வரும். திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம நல்லா கலந்து பார்த்துட்டு இந்த பதம் நமக்கு போதும் அப்படின்னா அந்த அளவுக்கு வச்சுட்டு அதில் கொஞ்சம் நமக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை, உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக, கம்மியாக வேணும்னா கம்மியாக. நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா ஸ்டவ்லேயே வச்சு நல்லா கலர்னதுக்கப்புறம் கலர் நல்லா மாறி வரும். அதுக்கப்புறமேட்டு அதை நம்ம இறக்கி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம கிளாஸில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கிளாஸில் நான் மாற்றி வைக்கிறேன். இப்போது சூடான சுவையான ராகி மால்ட் ரெடி. இதில் வேணும்னா பால் ஊற்றிக்கலாம், வேண்டாம்னா பால் இல்லாமல் கூட சாப்பிடலாம். அது அவங்கவுங்க இஷ்டம்தான். ஓகே, பாய்.